தேவநாதனின் மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மயிலாப்பூரில் நாளை முகாம் என்ற அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் ஆவணங்களுடன் புகார் அளிக்க நாளை மயிலாப்பூரில் சிறப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்போது நிதி நிறுவன மோசடி தொடர்பாக புகார் அளிக்க சிறப்பு முகாமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் கிட்டத்தட்ட 525 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்தவர்களால் ஏமாற்றப்பட்டது. அந்த நிறுவனத்தால் கிட்டத்தட்ட 525 கோடி ரூபாய் அளவு மோசடி செய்யப்பட்டிருப்பதாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து பொருளாதார போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக இருந்த தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 4 பேரை இதுவரை கைது செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் ஒரு முதலீட்டாளர்களுடைய மனுக்களுடைய தொடர்புகளுடைய ஆவணங்களுடன் நேரடியாக வந்து கொடுக்குமாறு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் ஒரு முகாமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 14ஆம் தேதி, அதாவது காலை 10 மணி அளவில் இசபெல்லா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் என்ற ஒரு சுப்பிரமணியன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருமாறு தெரிவித்திருக்கின்றன. இந்த நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட அந்த நகல்கள், ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அளிக்குமாறும், அதன் அடிப்படையில் உங்களுக்கு தகுந்த பணத்தை திரும்ப தரப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை இந்த முகாமானது நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்.